தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். மீண்டும் இந்த நாளிலே வாசித்து நாம் தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி. அந்த பகுதியில் 45ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3 to 15 வரை உள்ள பகுதிகள். அந்த பகுதிகளிலே ஒரு சில வசனங்களை மட்டும் நாம் வாசித்து தியானிக்க இருக்கின்றோம். ஆதியாகமம் 45 9வது வசனம். நீங்கள் என் தகப்பனிடத்திற்கு விரைந்து போய் உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உமக்கு சொல்லி அனுப்பினதை கேளும் என்று சொல்லுங்கள். கடவுள் என்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக வைத்தார். என்னிடம் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உமது பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உமது ஆடு மாடுகளோடு உமக்குள்ள யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உமது குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடி அங்கே உம்மை பராமரிப்பேன் என்றார் என்பதை செபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, திருவார்த்தை வல்லமை உடையது, எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது, எங்களை வாழ்வுக்கு வழிநடத்தக்கூடியது என்பதை உணர்ந்திருக்கிறோம். அந்த வார்த்தையில் வாழ்வை பெற்றுக்கொண்ட யோசேப்புடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நீர் எங்கள் மத்தியில் வந்து பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு பின்வரும் கடைசி ஞாயிறில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த வாரத்திலும் யோசேப்பு என்கின்ற ஒரு மாமனிதன் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு நற்குணம் நிறைந்த ஒரு பிள்ளையாகிறார் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு அவருடைய மனைவி ராகேல் பெற்ற 2 குமாரர்கள் மூத்தவன் தான் இந்த யோசேப்பு. யோசேப்பு என்றால் பெருக்கம் என்ற அர்த்தம். இன்க்ரீஸ், பெருக்கம், அதிகம் அப்படின்றது அர்த்தம். யோசேப்புனா பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த யோசேப்பு பதாம் அராம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் கிறிஸ்துவுக்கு முன் 1746 பிறந்த ஒரு பிள்ளை. ஒரு நல்ல நற்குணம் மிக்க ஒரு பிள்ளை. தகப்பன் இவரை அதிகமாய் நேசிக்கிறான். காரணம் என்ன என்று சொன்னால், அவன் கீழ்ப்படிவுள்ள ஒரு பிள்ளையாக மாத்திரமல்ல, மிகுந்த ஞானம் உள்ள பிள்ளையாக அவன் இருக்கிறான். உதாரணத்திற்கு, நிறைய பேர் சொல்லுகிற சொப்பனங்களுக்கு அவன் விடை கொடுக்கிறான். சொப்பனங்களை யாராவது வந்து சொன்னால் அதற்கு அவன் விடை அளிக்கிறான். அல்லது எவனே ஒரு சொப்பனத்தை சொல்லி அதற்கான விடையையும் சொல்லுகிறான். சிறு வயதிலேயே கடவுளுடைய ஞானத்தை பெற்றவர். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. கூட 11 பேர் பிள்ளைகள், உடன்பிறப்புகள். இவனுக்கு அடுத்து ஒருத்தர் இருக்கான், பெஞ்சமின். இவனுக்கு முன்னால 10 பேர் இருக்காங்க. 12 பிள்ளைகள் யாக்கோபு, அவருடைய பிள்ளைகள். இதுல 11வது பிள்ளை தான் அந்த யோசேப்பு. அவன் மிகுந்த ஞானமுடையவனாய், அவன் சொப்பனங்களுக்கு பதில் கொடுக்கிறவனா இருக்கிறபடினால 11 பேருக்கு பொறாம. ஆனால்
யாக்கோபு 12 பிள்ளைகளோடு அவன் இதுல முதல் மனைவி, 2வது மனைவி அப்படின்னு தானே அவன் பிள்ளைகள் வருது. ஒரு சகோதர ஒற்றுமையிலேயே அவர்கள் இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. ஆனால் நடந்தது என்ன? இவன் மேலே பொறாமை கொண்டு அவனை அடித்து உதைத்து அவனை ஒரு படுகொலியிலே தள்ளி அவனை கொலை செய்கின்ற அளவிற்கு அவர்கள் போகிறார். அப்ப அதுக்கு முன்னால ஒரு பையன் இருக்கான், ரூபன் அப்படின்றவன். அவன் சொல்றான், ஏன் இவனை நம்ம கொலை செய்யறது, கொலைப்பள்ளி நம்ம மேல வரணும்? இல்லைடா, ஒரு ஆடு அடிச்சு அந்த ஆட்டு தோலை எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம் அப்பா கிட்ட, மிருகம் எதை அடிச்சு செத்துட்டான்னு சொல்லிடலாம். சரி, அப்படிதான் சொல்ல போறமே, எதுக்கு இவனை சாகடிக்கணும், பேசாம வித்தா காசு ஆகிடலாமே. அப்போ அவனை விற்பதற்கு முயற்சி பண்றாங்க. அந்த பகுதியில் வருகிற இஸ்மவேல் வியாபாரிகள் இடத்துல 20 காசுகளுக்கு, வெள்ளி காசுகளுக்கு அவனை விற்று போடுகிறார்கள். அவன் போய் எகிப்தில் இருக்கிற ஒரு பிரதானியாகிய போர்த்திபாருடைய வீட்டில அவனை விற்று விடுகிறார்கள். அவன் போர்த்திபாருடைய வீட்டில இருக்கிறான். அங்கேயும் அவன் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு, அந்த வீட்டினுடைய ஒரு தலைமைத்துவத்தில் அவன் இருக்கிற பொழுது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பதிவு செய்து அவனை காவலில் வைக்கிறார்கள். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்ல தெரிந்த விஷயம்தான். அந்த காவலில வைக்கப்பட்டிருக்கிற நேரத்துல பார்வோனுக்கு ஒரு கனவு. அந்த கனவை அவன் அதற்கான விடையை சொல்லுகிறான். விடையை சொன்னவன் அப்படியே அவன் இருந்து விடவில்லை. அந்த விடைக்கான தீர்வை இவன் சொன்னபடினாலே, நீயே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தலைவனாக இரு என்று சொல்லி பார்வோன் அவனை உயர்ந்த அந்தஸ்தில கொண்டு வைக்கிறான். அதாவது என்னன்னா, பார்வோனுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது அவன் தான். பார்வோனுக்கு அடுத்த இடத்துல, அதாவது மிக முக்கியமான ஒரு பணி என்னன்னா, உணவுத்துறை அமைச்சர். அவரை உணவு அமைச்சரா நியமிச்சார். அப்ப அந்த காலகட்டத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சத்தில இருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், பஞ்சத்திற்கு முன் வருகிற ஆண்டுகளிலே விளைச்சல்களை பெருக்கி தானியங்களை அதிகமாக சேர்த்து வரப்போகிற பஞ்சத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள ஏதுவாக களஞ்சியங்களை உருவாக்கி நிறைய தானியங்களை, எண்ணெயை அவன் சேர்த்து வைப்பதற்கான பணி அவன் கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு கீழே நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த வேலையை அவன் செய்கிறான். இப்ப தானியங்கள் அதிகமாக பெருகி அவன் சேர்த்து வைத்த பிறகு அவர்கள் கனவிலே கண்டதை போல பஞ்சம் வருகிறது. இந்த பஞ்சத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில இங்கே எகிப்திலும் அந்த பஞ்சம் வருகிறது. அவனுடைய தகப்பனார் யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊரிலும் பஞ்சம் வருகிறது. இப்ப யாக்கோபு தன் பிள்ளைகளிடத்துல சொல்லுகிறார், எகிப்தில தானியம் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொண்டு போய் அந்த ஊர்ல போய் நீங்க தானியத்தை கொண்டு வாருங்கள், வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப அவர்கள் எகிப்துக்கு வராங்க. வந்து கேட்குறாங்க, இது போல எங்களுக்கு தானியம் வேணும், நாங்கள் இந்த ஊர்ல இருந்து வரோம். அப்படியா, நீங்க அந்த அதிகாரியை போய் பாருங்க. அந்த அதிகாரி யாரு? அங்க போன யோசேப்பு தான் அதிகாரியா நிற்கிறாரு. இப்ப அந்த கடவுளுடைய ஞானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு இங்கே தீர்வுகளை கொடுத்த போது அந்த சகோதரர்கள் வந்து பார்க்குறாங்க. யோசேப்பு பார்க்குறான், தன்னை சுற்றில நிற்கிற சகோதரர்களை பார்க்கிறான். இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, இவன் அண்ணன் தாங்க, அண்ணனுக்கு ஒரு தம்பி வந்துக்கிறான். அவர்களுக்கு தெரியாது இவர் தான் யோசேப்புன்னு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, அவன் யாரோ ஒரு வீட்டில் அடிமையா வேலை செய்திருப்பான், இல்லை செத்துருப்பான், நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே ஒரு நிகழ்ச்சி, மிக அழகான ஒரு, அதாவது நம்முடைய உள்ளத்தை நெகிழ வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. என்ன தெரியுமா? இந்த சகோதரர்களை பார்த்த உடனே அவன் உள்ளத்துல ஒரு 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 என்ன சொல்றதுன்னா, ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி, அதோட அழுகை வருது அவனுக்கு.
உடனே சொல்றான், அது தான் கீழே இருக்க மக்கள் கிட்ட, அதிகாரிகள் கிட்ட, அவங்களெல்லாம் வெளியே போக சொல்ல, அவங்கள வெளியே போக சொல்லணும். அவர்கள் வெளியே போன பிறகு அவன் என்ன செய்கிறான்? யாரும் இல்லை, சத்தம் போட்டு அழுறான். கொஞ்ச நேரம் அழுதுக்கு பிறகு அவங்கள உள்ள கூப்பிட்டு, அவங்களுக்கு ஒரே பயம், நம்மளை வெளியே போக சொல்லிட்டாரு, நமக்கு தானியம் கிடைக்குமோ என்ன தெரியாது, நம்ம அப்பாவுக்கு போய் நம்ம என்ன சொல்ல போறோமோ தெரியலையே அப்படின்னு அவங்க யோசித்து கொண்டிருக்கிற பொழுது, அவங்க அப்படியே பயந்து நிற்கிற பொழுது, எல்லாம் வாங்க என்கிட்ட வாங்க, கிட்ட போறான். எல்லாரும் போறாங்க. அப்படி கிட்ட போகும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் எகிப்துக்கு விற்று போட்ட உங்கள் சகோதரன் யோசேப்பு நான் தான். இப்போ இந்த சகோதரர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. ஏன்னு சொன்னா, நாம இவனை அடிச்சிருக்கிறோம், திட்டி இருக்கிறோம், படுகொலியில் போட்டிருக்கிறோம், காசு பணத்துக்கு விட்டு இருக்கிறோம். இப்ப இவன் நம்ம என்ன செய்ய போறான்? அவன் பெரிய அதிகாரியா இருக்கிறான், ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறான். நம்ம பார்த்த உடனே அவனுக்கு என்ன செய்ய போறான்? நம்ம கொன்னே போட்டான்டா இவன், நம்மளெல்லாம் தூக்கி போட்டு மெதிக்க போறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திகில் மிகுந்த ஒரு சூழ்நிலையில அவர்கள் நிற்கிற பொழுது அவன் சொன்ன வார்த்தை தான் மிக மிக முக்கியமான வார்த்தை. நீங்க பயப்படாதீங்க, உங்கள் ஜீவனை ரட்சிக்கும்படி, இந்த தேசத்தை ரட்சிக்கும்படி, இந்த எகிப்தின் தேசத்தை ரட்சிக்கும்படி கடவுள் உங்கள் மூலமாய் என்னை இந்த ஊருக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்றான். இதெல்லாம் நீங்க நினைச்சு இது நடக்கலையா? நீங்க வித்ததுனால தானே வந்த. ஆனா இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? இது கடவுளுடைய திட்டமிடல். இது நீங்க பயப்பட வேண்டாம், அதற்காக வருந்தவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படி கடவுள் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு, தேசத்துல பஞ்சம், இன்னும் 5 வருஷம் இருக்கு. நீங்கள் என்ன செய்யுங்க? உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கிற பூமியில பின் சந்ததி உங்களுக்கு இருக்கும்படி உங்களை ஆதரிக்கிறதற்கு, உங்களை ஆதரிக்கிறது. சில நேரத்துல நம்ம குடும்பத்துல ஒரு சகோதரன் மாட்டிக்குவான், நிறைய சகோதரிகள் இருப்பாங்க. அந்த சகோதரன் அந்த சகோதரிகளுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணிப்பான். திருமணமே செய்து கொள்ள மாட்டான், ரொம்ப காலமா இருப்பான். அப்படியே இல்லை, தங்கச்சிங்களுக்கு ஆயிட்டு இருங்க, தங்கச்சிகளுக்கு ஆயிட்டு இருங்க. எல்லாரும் கேட்பாங்க, என்னடா நீ அப்பா நான் கிழவன் ஆயிட்டு பிடிக்க கல்யாணம் பண்ணி போற? இல்லை இல்லை, எங்க தங்கச்சிங்களுக்காக நான், அவங்களுக்கு முதல்ல கல்யாணம் ஆகிடும், அவங்களுக்கு ஆகட்டும், அவங்களுக்கு ஆகட்டும். தன் உடல் உழைப்பு, சக்தி, பணம் எல்லாவற்றையும் தன்னுடைய சகோதரிகளுக்காக. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது, எத்தனையோ சகோதரர்கள் ஒருமித்து வாழ்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இங்கே அந்த சகோதர குலைச்சலை சகோதரர்களே செய்தார்கள். தன் உடன் பிறந்த சகோதரன், நீ யோசித்து பாருங்க, அவன் ஒரு உயர்ந்த ஒரு நல்ல ஞானத்தோடு இருக்கிறான். அவனை இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணும், நல்லா நீ செய்ப்பா, இன்னும் செய்ப்பா. ஆனா அப்படி இல்லை. இவன் ஏன் வளரணும்? இவன் ஏன் முன்னால போகணும்? அதுக்குதான் நம்ம ஊர்ல இயல்பாவே கிராமங்கள்ல இருக்கிறது ஒண்ணு. எடுத்த உடனே சொல்லுவான், பங்காளி சண்டை அப்படின்னு. என்ன பங்காளி சண்டை? என் பிள்ளைகளோட அவன் பிள்ளைகளோ வளர்ந்துடக்கூடாது, அவன் பிள்ளைகளோட என் பிள்ளைங்க நல்ல நிலைமையில வரணும். அப்ப கம்பேர் பண்ணி நம்ம வாழ்ந்துடுறோம். இப்போ படிக்கிற பிள்ளைங்களை கூட நம்ம என்ன சொல்றோம்? அந்த பிள்ளைய பார்த்தியா எவ்வளவு படிக்குது, நீயும் இருக்கிறிய சொல்றாங்கல்ல. இப்போ பவுல் சொன்னாரு, இப்ப நம்ம வாசத்தை கொண்டு பொருந்தியர் 15ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கு. மாம்சத்துக்கு ஒரு மகிமை இருக்கு, நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமை இருக்கு, சூரியனுக்கு ஒரு மகிமை இருக்கு, வானத்துக்கு ஒரு மகிமை இருக்கு, பூமிக்கு ஒரு மகிமை இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கு, ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கு. அது வேறு விதத்துல பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் வெவ்வேறு வரங்கள் இருக்குது, அவ்வளவுதான்.
கடவுள் யாருக்கு என்ன வர கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? முதல்ல நம்மை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும், அனலைஸ் பண்ணணும். நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு, அந்த திறமைக்கு ஏற்றபடி கடவுள் நம்மை ஞானத்தில் வழியெடுத்து நம்மை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். இங்க யோசேப்பு தன்னிடத்தில் இருந்த ஞானத்தை, கடவுள் கொடுத்த அந்த ஞானத்தை அவன் சரியான விதத்திலே பயன்படுத்துகிறான். யோசேப்பு தன் சகோதரர்களை வயிற்றெச்சலோடு பார்க்கல, பொறாமையோடு பார்க்கல. அவங்க பார்த்தாங்க எல்லாத்தையும், அவங்களுக்கு வயிற்றெச்சல், என்ன இவன் மட்டும் சொல்றானே. அதுலயும் முக்கியமான 2 கனவு அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை வர வச்சுச்சு. என்னன்னு சொன்னா, வயல்ல நெற்கதிரெல்லாம் கட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு கட்டு நேரா நிக்குது, 11 கட்டு இப்படி சாய்ந்து வணங்கி நிற்குது. என்ன அப்படின்றான். அவன் கோவம் வந்துச்சு, டே 11 கட்டு நாங்க தான், நான் உன்னை வணங்கணுமா? இன்னொன்னு பார்த்தான், நட்சத்திர கூட்டங்கள் ஒருத்தனை மட்டும் சுத்தி நிக்குதுன்னு அவங்க கோவம் வந்துச்சு. டே எல்லாம் இவன் நம்மளை பத்தியே சொல்றான். பொறாம, சகோதர பழிவாங்குதல். ஆனா இப்ப பழி வாங்குற நல்ல நேரம், அருமையான சான்ஸ் பழி வாங்குறது. ஆனால் அவன் என்ன செய்தான்? நான் உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை ஆதரிப்பதற்கு கடவுள் என்னை முன்னமே இங்க அனுப்பினாரு, நீங்க பயப்படாது. பார்வோனுக்கு முன்னால என்னை கொண்டு வந்து கடவுள் நிறுத்தி இருக்கிறார். நீங்க என்ன விற்று போட்டீர்கள், ஆனால் கடவுள் என்னை அதிபதியாக வைத்தார். அன்புக்குரியவர்களே, தீமை செய்து தன்னுடைய சகோதரர்களை தன்னுடைய கண்ணீரால் மன்னித்தான். தீமை செய்து தன் சகோதரர்களை கட்டி அணைத்து தன்னுடைய செயலால் அவர்களை மன்னித்தான். வார்த்தையால் மன்னிக்கிறான். அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பேன் என்று அவர்களை அனுப்புகிறான். அதுக்கு இவன் சின்ன திட்டம் போட்டான், வேற ஒன்றும் இல்லை. இவனுக்கு அடுத்த ஒரு பையன் இருக்கிறான். அந்த தானியத்தை போடும்போது ஒரு வெள்ளி பாதத்தை தூக்கி போட்டாங்க. யாரு திருடிட்டாங்க பாரு, இவன் பேக்ல கட்டிச்சு. இவனை என்கிட்ட விட்டுட்டு இப்ப எங்க அப்பா கூட்டினாடா போயிடுறான். அவன் சொன்னான், ஏற்கனவே மூத்த பையனை இழந்துட்டு எங்க அப்பா தவிச்சுக்கிறான், இவனும் போலன்னா செத்துருவாரு, தயவுசெய்து அனு. இல்ல அவன் இங்க இருக்கணும், நீ போ அப்படின்னா. இல்லையா, முடியாது, எப்படியாவது அனுப்புன்னு சொல்லும் போது தான் இவன் சொன்னான், நான் தான் யோசிப்பு, உங்க சகோதரன், பயப்படாதீங்க. அவர்கள் துரோகம் செய்தார்கள், அவனுக்கு வஞ்சகம் செய்தார்கள், அவனை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், ஏசினார்கள், பழிச்சொல் சுமத்தினார்கள். அப்பா கிட்ட போய் என்னங்க சொன்னான்? ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு ரத்தத்தை தோசி துணியெல்லாம் துவச்சு எடுத்துன்னு போயிட்டு, இதுப்பா தம்பி நம்மளை பார்க்கறதுக்கு அனுப்பிச்சிருந்தில்ல, வேற ஏதோ மிருகம் அவனை அடிச்சு சாப்பிட்டு போயிட்டு, இப்ப துணி தான் கட்டிச்சு. இந்த எப்படி இருக்கும் தகப்பனா இருக்கு? தான் அதிகமாய் நேசித்த பிள்ளை வெறுந்துட்டா என்ன நடக்கும்? காலை நேரத்துல ஒரு தாயார் தன் மகனை இழந்து நிற்கிறான், அழுது நிற்கிறாங்க. நான் போய் சொன்ன ஆறுதல் சொன்னாமா, அழாதீங்க. அவங்க சொன்ன வார்த்தை, நான் என்ன பாவம் பண்ண, ஏன் கடவுள் என் பையனை எடுத்துட்டாரு? இப்போ இந்த சின்ன வயசுல அவனை ஏன் எடுத்துட்டாரு கடவுள்? அவளுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதுதான் அவங்க சொல்ற வார்த்தை. என்ன, நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் கடவுள் இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துருக்க கூடாது. தன் மகனை இழந்து, இன்னைக்கு காலையில் சுரேஷ்னு ஒரு தம்பி அங்க நியூட்டன்ல ஞானசுந்தர் டீச்சருடைய மகன் இறந்துட்டாரு. அப்போ அவங்களுடைய கேள்வி, அப்போ பொதுவா என்ன கேள்வி இருக்கு மனிதனுடைய உள்ளத்துல? என்ன கேள்வி இருக்கு? நாம துரோகம் செஞ்சா நமக்கு தண்டனை இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது மனிதனுடைய. அந்த எண்ணம் இருக்கணும். நாம் செய்தா கடவுள் நம்மளை தண்டிப்பார். ஆனால் கடவுள் தண்டிக்கிற கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னோடியாக யோசேப்பு இங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தன் சகோதரர்களை அவன் மன்னித்து பழிவாங்காமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு ஒப்புரவாகிறான்.
நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நான் செத்தா கூட நீ சாவு வரக்கூடாது. அவன் செத்தா நான் போக மாட்டேன் சாவு. எவ்வளவு வைராக்கி நம்ம வச்சுட்டு இருக்கிறோமே. அப்ப மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை எங்க போச்சு? நீ மன்னிப்பு பெற்ற பாவி அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் சொல்றாரு. நீ மன்னிப்பு பெற்ற பாவி, நீ ஒன்னும் யோகியம் இல்லை, நாம ஒன்னும் நல்லவர்கள் இல்லை, நாமும் தீமை செய்கிறவர்கள் தான், துரோகம் செய்கிறவர்கள் தான், தப்பு செய்கிறவர்கள் தான், அநியாயம் செய்கிறவர்கள் தான், மரணத்துக்கு ஏதுவானவர்கள் தான், தண்டனைக்கு ஏதுவானவர்கள் தான். நம்மையே கடவுள் மன்னிக்கிறார். என்ன கடவுள் மன்னிச்சிருக்கிறார், நான் ஏன் மன்னிக்க கூடாது? பாருங்க, யோசேப்பு அவன் ஒப்புரவாகி அவனை ஆசீர்வதிக்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி இல்லையா? மாத்திரமல்ல, பொறாமையோடு 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்றெடுத்த அந்த பிள்ளை இன்றைக்கு அந்த தேசத்திற்கே உணவுக்காக தானியங்களை சப்ளை செய்கிற ஒரு சப்ளையராக இருக்கிறான். அன்பானவர்களே, எகிப்திற்கு உணவை தேடி வந்த சகோதரர்கள் இப்பொழுது தன் சகோதரனையே கிடைக்க பெற்றார்கள், தன்னுடைய உறவை கிடைக்க பெற்றார்கள், மன்னிப்பை கிடைக்க பெற்றார்கள், அன்பை கிடைக்க பெற்றார்கள், ஒப்புரவாகுதலை கிடைக்க பெற்றார்கள். இயேசுவினுடைய முன்னோடியான அடையாளமாக இன்றைக்கு யோசேப்பு திகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதனை, கண்ணீர், 3-4 இடத்துல அழுறான். எல்லாரோட அழல, தனித்தனியா போய் அழுதுங்கிறான். இந்த பென்யமீனை நினைச்சு அழுறான், அப்பாவை நினைச்சு அழுறான். எல்லாரையும் கடைசியில் என்ன பண்றான், ஒவ்வொருத்தரையா கட்டி பிடிச்சு அழுறான். நாம செய்வோமா அப்படியே? நமக்கு யாருன்னா துரோகம் பண்ணிட்டா, நமக்கு எதிராக யாருன்னா பண்ணிட்டா நாம செய்வோமா? ஒருத்தர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, கோபத்துலதான் இருந்தேன், ஆனா 1 மாசத்துக்கு பிறகு அந்த கோபம் போயிடுச்சு. எனக்கு என் பிள்ளைங்களுக்கு 2 வருஷம் இருந்துச்சு கோபம், 2வது வருஷத்துல போயிடுச்சு அவங்களுக்கும். அன்னைக்குதான் இங்க மன்னிப்பு பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போனேன். அன்பு செய், எதிரியாளை அன்பு செய்யணும். என் பிள்ளைங்களை கூப்பிட்டு சொன்னது பார், காலையில் என்ன கேட்டீங்க செய்தி? பேசு. உறவு ரொம்ப முக்கியம். கடவுள் என்னை மன்னித்திருக்கிறார், நான் ஏன் மன்னிக்க கூடாது? மன்னிப்புன்ற வார்த்தையே வரக்கூடாதுன்ற ஒரு ஆள் தமிழ்ல எனக்கு புரியாத வார்த்தை, அப்ப இங்கிலீஷ்ல பிடிச்சிக்க. இப்ப இந்தியில பண்றாங்க இல்லையா, இந்தியில பிடிச்சிக்க மன்னிப்புன்றத. அன்பானவர்களே, அவன் கதறி தன் சகோதரனுடைய, அவன் எதுக்கு அழந்தான் தெரியுமா? எதுக்கு அழந்தான்? 2 விஷயம் இருக்காங்க. ஒண்ணு, நான் செத்துருவேன்னு நினைச்சு நீங்க நினைச்சீங்க இல்லையா, கடவுள் என்ன உயிரோடு வச்சிருக்கிறார் பாரு, அது ஒரு சாட்சி. 2வது என்ன, உங்கள் துரோகங்கள் இந்த கண்ணீரால் மன்னிக்கப்பட்டது. அதுதான் எருசலேமுக்கு வெளியே இயேசு நிற்கிறாரு, எருசலேமை பார்க்கிறாரு, கண்ணீர் விட்டார். எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். அதனால தான் நான் சொன்னேன், இயேசுவுக்கு முன்னோடி தான் யோசேப்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கையும் இயேசுடைய வாழ்க்கையும் நீங்கள் ஒப்பிட்டு செய்து பார்த்தீர்கள் என்றால் பல விஷயங்கள் நமக்கு வெளிவருகிறது. யோசேப்பிடத்தில் இன்னொரு நல்ல குணம் என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய குற்றத்தை 4 பேர் மத்தியில் எடுத்து சொல்லாது. அவர்கள் செய்த குற்றத்தை அவன் என்ன செய்தான் தெரியுமா? அங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டான். வெளியே போக சொல்லிட்டு தான் அவன் சொல்றான், நீங்க எனக்கு துரோகம் பண்ணீங்க, ஆனா கடவுள் எனக்கு அதை நன்மையா மாத்திட்டாரு, ஆனால் நீங்க பயப்படாதீங்க. 4 பேரை கூப்பிட்டு, இது பேர் வந்துக்கிறான்னு பார்த்தியா, 11 பேர் எப்படியாப்பட்ட ஆளுங்க தெரியுமா? ஜகஜாலுக்கு இல்லாடிங்க, என்னை அடிச்சவனுங்க இவனுங்க தான், என்னை குழியில போட்டவனுங்க தான். கூட்டு போய் இவங்களை பெரம்பெடுத்து 4 அடி அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட், அப்புறம் பேசலாம். அப்படியெல்லாம் அவன் சொல்லலை.
இந்த தவறு செய்தவர்கள் தவற வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவன் பார்த்தான். அன்பானவர்களே, யோசேப்பு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தல, தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தல. அவன் பழி வாங்குகிற எண்ணத்தை அவன் கொஞ்சம் கூட வைக்கல மனசுல. கடவுள் சொல்லுகிறார், பழி வாங்குவது என் காரியம், நீங்க யாரையும் பழி வாங்காதீங்க, அப்படி நினைக்க கூட கூடாதுன்றார். அது மட்டுமல்ல, இது ஆண்டவருடைய அன்பு வழி. அந்த அன்பு வழியிலே தான் நாம் செல்ல வேண்டும். நீங்க பாருங்க, அவர்கள் குற்றத்தை கண்ணீரால் உணர்த்துகிறார் யோசேப்பு, மன்னிப்பால் அவருடைய குற்றத்தை உணர செய்கிறார். அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய தலைகுனிவாக இருந்தது, பயத்தை கொண்டு வந்தது. ஆனால் மாறாக தகுதியற்றவர்களுக்கு மன்னிப்பை அவன் கொடுத்தான். இது இயேசுவினுடைய முன் அடையாளம். இயேசுவும் அப்படிதான் தகுதியற்றவர்களுக்கு மன்னிப்பை வாரி வழங்கின கடவுள். யோசேப்பு இயேசு ரெண்டு பேரும் அந்த மன்னிக்கும் அன்பிற்கு ஒரு முன் அடையாளமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். யோசேப்பு பாருங்க, தன் தாய் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஆதியாகம புத்தகத்துல 37 4வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இயேசுவும் அப்படிதான் இருந்தார். வாசிங்க. என்ன காரணம்? அப்பா ரொம்ப ஆசை இருக்கிறார் அவன் மேல, நம்ம மேலேயே ஆசைப்பட மாட்டாரு அப்பா. அது கோபம். இயேசுவும் பெற்றோர்களுக்கு அடங்கி நடந்தார். ரெண்டாவது, நீங்க பாருங்க, 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்றாரு, இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றார். அது மட்டுமல்ல, யோசேப்பு 30 வயதுல தன் சகோதரர்களை, குடும்பத்தை, தேசத்தை மீட்க, ரட்சிக்க கடவுள் அவரை ஆயத்தம் பண்ணினார். இயேசுவும் 30 வயதுல தான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து இரட்சகராக இந்த உலகிற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலருடைய அந்த மீட்பிலே கடவுள் யோசேப்பை எகிப்திலே எப்படி அவன் உயர்த்தப்பட்டு அவன் புகழ் உள்ள நேரத்துல எல்லாருக்கும் முன்பாக எல்லாம் அவன் முன்னால் முட்டி போடுறான், நிஜமா வாழ்க, நிஜமா வாழ்க. இவங்களும் அப்பதான் போனாங்க. அதே போலதான் இயேசு அவர் உன்னதங்களிலே உயர்த்தப்படுகிற பொழுது எல்லா மக்களுடைய வாழ்வோர், போதனத்தோர் எல்லாருடைய கால்களும் முழங்கால் படிப்படி கடவுள் அவரை உயர்த்தினார். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, 2 வசனங்களை சொன்ன டைம் வேணும். யோசேப்பு உணவு அப்பம் தந்து இஸ்ரவேலர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றினான், பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினான். இயேசு நானே ஜீவ ஆதாரம் என்று சொல்லி தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அனைவரையும் நித்திய மரணத்திலிருந்து காப்பாற்றினார். ஒரே ஒரு வசனம், அது மட்டும் வாசிக்கிறார். யோவான் 6:48. என்னை புசிக்கிறவன் மரிக்க மாட்டான், நானே ஜீவ அப்பம்ன்றார். அது மட்டுமல்ல, யோசேப்பு துரோகம் செய்த, துன்பங்கள் செய்த தன்னுடைய சகோதரர்களை அவர் மன்னிக்கிறார். ஆதியாகமம் 50:17 வாசிங்க. மன்னிப்பு கேட்கிறாங்க அவங்க சகோதரர்கள் வந்து, மன்னிப்பு கேளு, மன்னிக்கிறான். அதே போலதான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன்னை துன்புறுத்தின, தன்னை கொலைக்கு ஒப்பு கொடுத்த தம்முடைய இனத்தை அவர் சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும். எத்தனை ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்க, எத்தனை ஒப்பீடு. யோசேப்பினுடைய வாழ்க்கை இயேசுக்கு முன்னடையாளம், இயேசுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னடையாளம். அன்பானவர்களே, அவன் எந்த சூழ்நிலையிலும் கடவுளை விட்டு விலகவில்லை, கடவுள் அவனோடு இருந்தார்.
அதுதான் வேதம் நம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39:2 நான் வாசிக்கிற பொழுது, கடவுள் தன்னுடன் இருக்கிறார். யோசேப்போடு கடவுள் இருந்தார். அவன் செய்கிற யாவற்றையும் கடவுள் ஆசீர்வதித்தார். வாசியத யார் கண்டா? எஜமான் கண்டு. அவன் வீட்டின் மேல் அதிகாரி அவனை வைக்கிற பொழுது கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியனையும் அந்த எகிப்தியனுடைய வீட்டாரையும் கூட ஆசீர்வதித்தார். நீங்க சொல்லுங்க, நம்மால நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஆசீர்வதிப்பட்டுக்கிறாங்களா? நம்மால நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, எதிர் வீட்டுல இருக்கிறவங்க மன்னிப்பு பெற்றிருக்கிறாங்களா? இன்றைக்கு கேள்வி நமக்கு அதுதான். யோசேப்பை போல் நாம் மாற வேண்டும். இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். மன்னிப்பையும் அன்பையும் நாம் அவர்களுக்கு வாரி வழங்க வேண்டும். இயேசு ஆண்டவர் அழகா சொன்னார், நீ இந்த பூமியில நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற உனக்கு மற்றவங்க, அதை நீ மற்றவங்களுக்கு செய்ய. எல்லாரும் என்னை நேசிக்க நீ நினைக்கிறியா? நீ எல்லாரையும் நேசி. எல்லாரும் என்ன மன்னிக்கணும்னு நினைக்கிற, நீ எல்லாரையும் மன்னி. அவ்வளவுதானே சொல்றாரு. நீ பிரதி உபகாரம் செய்யும்படியாய் நீ எந்த அன்பையும் செய்யாத. அது மட்டுமல்ல, இங்கே யோசேப்பு எல்லாவற்றிலும் அவன் கடவுளுக்கு பிரியமா இருந்ததுனால கடவுள் அவன் செய்தது எல்லாவற்றையும் வாசித்தார். அவனுக்கு தீமை செய்தாங்க சகோதரர்கள், ஆனால் கடவுள் அதை நன்மையாய் மாற்றினார். அதனால தான் 133ஆம் சங்கீதத்துல முதல் வசனம் சொல்கிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை இருக்கும். பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ முடியுமா? பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ முடியாது. அதே அன்னைக்கு பழைய காலத்துல ஒரு திரைப்பட பாடல்ல அந்த பாடல் வரிகளை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு முன்னாக பாடல்களை பாடி சகோதர பாசத்தை வெளிப்படுத்துகிற காலம் போய் இன்னைக்கு வர்ற திரைப்பட படங்கள்ல போய் பாருங்க. சித்தாப்பா அம்மா தான் பெரியப்பா அம்மான்னு வெட்டுறான் பாருங்க. 2 மருமகளும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன ஒரே சண்டையா இருக்குதுன்னு பார்த்தா, இந்த வீட்டில் நான் தான் மூத்த மருமகன், எனக்கு தான் எல்லா சாவியும் வேணும்ன்றான். உணர்த்தி இளைய மருமகன், நான் தான் இளைய மருமகன், எனக்கு தான் சாவி வேணும்ன்றான். இப்படியெல்லாம் கதைகளை கொண்டு வந்து குடும்ப உறவுகளை இன்றைக்கு சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மன்னிப்பு அன்பு என்பதை இன்றைக்கு சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மன்னிப்பை தாங்கி நிற்கின்ற வாழ்க்கை. 103ஆம் சங்கீதத்தில் வாசித்து, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் கடவுள் நமக்கு இறக்கி இருக்கிறார், நம்மை மன்னித்திருக்கிறார். அதனால்தான் நம்ம இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே, இதற்கு நான் எம்மாத்திரம் பாடுறோம். அடுத்த பாடல்ல பாட போறோம், மன்னிப்பு மாட்சிமையாம் மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமா, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரம். அந்த அளவுக்கு கடவுள் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கடவுள் நமக்கு இறங்கி இருக்கிறார். பிள்ளைகளை போல நம்ம அவர் நேசிக்கிறார். அன்பானவர்களே, உயர்வான தண்டனை எது தெரியுமா? அந்த உலகத்திலேயே உயர்வான தண்டனை எது தெரியுமா? தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனையா, கிஷோன்னு துப்பாக்கில ஒரே நேரத்தில் சுட்டு சாகடிச்சதுதான். எது உயர்வான தண்டனை? ஒரு ஆளை நீ மன்னி, அதை விட தண்டனை அவனுக்கு எதுவுமே கிடையாது. நீ மன்னித்து பார். ஒவ்வொரு நாளும் நான் எப்படி ஒன்று பண்ணன, என்ன அவன் மன்னிச்சுட்டானு குற்ற உணர்வோடு அவன் செத்து போவான். அன்புக்குரியவர்களே, நீங்க இந்த உலகத்துல ஏசாண்டவர் சொன்னதை கேட்கும்போது அவர் சொல்றாரு, உன் சத்துரு உனக்கு எதிராக இருந்தா அவனை நீ மன்னி, அவனை நேசி, அன்பு செய். மலைப்பிரசங்கத்துல சொல்ற எல்லா சத்தியங்களையும் நீங்க வாசிப்பாங்க. இப்ப நம்ம வாசித்த லூக்கா சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல
ஆண்டவர் அழகா சொல்றாரு, அன்பு செய்வது எத்தனை சிறப்பு என்பதை சொல்றாரு, மன்னிப்பு எத்தனை சிறப்பு என்பதை சொல்றாரு. மன்னிப்பை வழங்கி நினைவு தீமையால் நீ நன்மைய வெல்லுன்ற. நன்மை செஞ்சு தீமையை வெல்லு, நன்மை செய்து தீமையை வெல்லு. பவுல அதை தானே நமக்கு சொல்றாரு. ஒரு தமிழ்ல ஒரு வள்ளுவன் வாக்கு ஒண்ணு இருக்கு, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து. அவன் என்ன வேணா செய்யிட்டு ஒண்ணுங்க, அவன் வெக்கப்படுற மாதிரி நீ என்ன செய், அவனுக்கு நன்மை செய். அதை விட வேற தண்டனை அவனுக்கு கிடைக்கவே கிடையாது. அன்பானவர்களே, நம்முடைய குற்றங்களை இறைவன் மன்னிப்பதற்கு தன் உயிரை பணைய வைத்தார், ரத்தத்தை சிந்தினார், அடிகளை வாங்கினார், எத்தனையோ வக்கிரமான வார்த்தைகளை கேட்டார், சிலுவையை சுமந்து நடந்தார். உங்களை என்னை மன்னித்து இருக்கிறார். நாம் ஏன் இந்த உலகத்தில் மன்னிப்பு என்று சொல்லக்கூடாது? ஏன் அன்பு செய்யக்கூடாது? யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் தன்னுடைய கண்ணீரினால் அவர்களை மன்னித்து போடா, அப்பாவை கூட்டா, நீங்க பஞ்சம் தேரவல்லிங்க தான் இருக்க போறீங்க. இப்படிதாங்க வந்தாங்க 70 பேர் எகிப்துல. யாக்கோபு, அவங்க 11 பிள்ளைங்க, அவங்க குடும்பம், அவங்க வேலைக்காரங்க, ஆடு மாடு ஒட்டகம், 70 பேர் அங்க போனாங்க. 7 லட்சம் பேர் வெளியே வராங்க. போன வாரம் நம்ம பிரசங்கம் கேட்டோம் இல்லையா? யோசேப்பை அறியாத பார்வோன் ஆட்சிக்கு வந்த போது அவர்களை துன்புறுத்தினார், அவங்களை துன்பப்படுத்தினார். அப்பதான் மோசேவை கடவுள் அழைத்து, நீ போய் ஜனங்களை விடுதலை செய்தாரு. அந்த ஜனம் யார் தெரியுமா? இப்படி போன 70 பேர் தான். அன்பானவர்களே, அவர்கள் மன்னிப்பு பெற்ற ஜனம், அவர்கள் மன்னிப்பு பெற்ற ஜனம். இன்றைக்கு நீங்களும் நானும் யார், என்ன செய்ய போகிறோம்? பவுல் சொல்றாரு, நீங்க நன்மையை செய்து தீமையை வெல்லுங்க. ஏன்னா கடவுள் தம்முடைய பிள்ளைகளை 8:28 ரோமர்ல சொல்றாரு. அவர் நம்ம அழைத்த அந்த அழைப்பு எப்படிப்பட்டது? யாராவது வாசிங்க, எடுத்து பார்க்கலாம். ரோமர் 8:28. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பதற்கு கடவுள் நம்ம இந்த உலகத்துல அன்பு செய்யவும் மன்னிக்கவும் ஒப்புரவாகுதலுடைய ஊழியத்தை நாம் தந்திருக்கிறார். அப்படி நாம் செய்து இறை நம்பிக்கையோடு வாழ தூய் ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி வழியெடுத்து காப்பாராக. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமேன்.